Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ உங்களோட கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்போட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சில டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஒருவேளை பழைய லேப்டாப் அல்லது கொஞ்சம் ஓல்டு ப்ராசஸர் உள்ள லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க லேப்டாப்பை ஈஸியா ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மேபி சில டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம் அண்ட் சில டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நியூவா இருக்கும். உங்க லேப்டாப்பை ஸ்பீட் அப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து கடைசி வாட்ச் பண்ணுங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க பிசி யூஸ் பண்றீங்களா அல்லது லேப்டாப் யூஸ் பண்றீங்களா, என்ன ப்ராசஸர் அண்ட் என்ன RAM யூஸ் பண்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த RAM ப்ராசஸர் கூட தான் உங்களோட சிஸ்டத்தோட ஸ்பீட் வந்து வேரி ஆகும். ஸோ இதெல்லாமே ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம் எப்படி ஸ்பீட் அப் பண்றது. நான் பார்க்க போற ஃபர்ஸ்ட் டிப், காலங்காலமா எல்லாருமே எல்லா வீடியோலையும் இந்த ஸ்பீட் அப் பண்ண டிப்ஸ்ல சொல்றது ஃபர்ஸ்ட் தான் உங்களோட டெம்பரரி ஃபைல்ஸ் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. சிஸ்டம் ரொம்ப நாளா ஏதோ ஃபைல்ஸை காப்பி பண்றீங்க, பேஸ்ட் பண்றீங்க, வீடியோ எடிட் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத கேச் ஃபைல்ஸ், குக்கீஸ் இதெல்லாமே வந்து பேக்ரவுண்ட் வந்து ஸ்டோர் ஆகி ஒரு இடத்துல வந்து நிற்கும். ஸோ டெம்பரரி ஃபைல்ஸ் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விண்டோஸ் பிளஸ் ஆர் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் டெம்ப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்து அதில் வர ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷிஃப்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் ஆல் கொடுத்து கண்ட்ரோல் பிளஸ் ஏ கொடுத்து ஷிஃப்ட் பிளஸ் டேட் வந்து கொடுத்துருங்க. அண்ட் சில ஃபைல்ஸ் டேட் ஆகாது, அது பிரச்சனை கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் சேம் அதே விண்டோஸ் பிளஸ் ஆர் கொடுத்து பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுத்து உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஆல் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அண்ட் ஷிஃப்ட் பிளஸ் டெலிட் கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து டெலிட் பண்ணிடுங்க. அண்ட் அடிக்கடி உங்களோட ரீசைக்கிள் மெனு வந்து க்ளீன் பண்ணிட்டே இருங்க. அண்ட் விண்டோஸில் டிஸ்க் க்ளீன் அப்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை சி டிஸ்கை செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் அந்த மற்ற தேவையான ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகும். அது எதெல்லாம் வேணுமோ சொல்லி நீங்கள் வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அடிக்கடி சி டிஸ்க்கும் வந்து ஃப்ரீயாக வந்து வச்சுங்க. பிகாஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்கான பேக்ரவுண்ட் ஃபைல்ஸ், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாமே அதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம அது ஃபுல்லாக நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ ஓரளவுக்கு அதை ஃப்ரீயாக ஸ்பேஸ் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் டிப் பார்க்கலாம். அன்யூஸ்டு சாஃப்ட்வேர்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. என்ன ப்ரோ புரியலையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேப்டாப் வாங்குறோம் அண்ட் அதில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஒரு காலத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் அந்த யூஸுக்காக வேறு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாமே வச்சிருப்போம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு எடிட்டிங் ஆகட்டும், இல்லை மியூசிக் கேட்கறதுக்கு, வீடியோ பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸை லைட் வெர்ஷனாக இருந்தாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை விட்டுருவோம், அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் ஓவர் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம புது சாஃப்ட்வேர் வேறு ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பழைய சாஃப்ட்வேர்ஸ்க்கான அந்த வேலை அப்படியே தான் இருக்கும். அதுக்கான ஸ்பேஸ், அதுக்கான ரேம், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அடைச்சு தான் இருந்திருக்கும். அதை முதல்ல வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. கண்ட்ரோல் பேனல்ல போய் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா ஸோ அதில் வந்து தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ், யூஸ் பண்ணாத சாஃப்ட்வேர்ஸ் எதோ எல்லாமே இது வந்து யூஸ் பண்ணவே இல்லை, யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை 2 சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், விஎல்சி, கேஎம், அந்த மாதிரி 2 ஃபைல்ஸ் வச்சிருப்பீங்க வீடியோ பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத ஒன்று அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ அன்யூஸ் பண்ணாத சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அண்ட் மூணாவது டிப், ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸை வந்து டிசேபிள் பண்ணும். நம்மளோட லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்ண உடனே, பூட் பண்ண உடனே சில ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகும். அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை முதல்ல வந்து ஆஃப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு எம்எஸ்ஹெச், கொட்டனா அண்ட் வேற ஏதாவது ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்னா அது வந்து எனேபிள் இருந்துச்சுன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சில வந்து லோவாக இருக்கும், சிலது மீடியமாக இருக்கும், சிலது ஹையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளோட லேப்டாப்போட ஸ்பீடோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே லோவாக இருக்கும். அதை எப்படி டிசேபிள் பண்ணுறதுனா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் வந்து போகும். அதில் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சில ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து டிசேபிள் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அண்ட் சிலதெல்லாம் எனேபிள் இருக்கும். அண்ட் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்லை, இதெல்லாம் தேவையில்லை, இது ஸ்டார்ட் பண்ணி யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகாமல் இருந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் சில சாஃப்ட்வேர்ஸ், சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ்னா பூட் ஆனவங்க அதோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ கொட்டனாங்கிற பட்சத்தில் அதை நம்ம ஏதாவது சர்ச் பண்ணாதான் அதோட வேலையை செய்யணும். அது சர்ச் பண்ணாதுக்கு முன்னாடி அதோட வேலை செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா அதோட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதை இழுத்து வச்சிருக்கும். ஸோ எப்பயாவது பையன் சர்ச் பண்ண வருவான், அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் அதை டிசேபிள் பண்ணிடுங்க. நம்ம எப்பயாவது தேவைப்படும் போது எனேபிள் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்க்க அந்த டிப். நம்ம ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் வந்து டிசேபிள் பண்ணோம். சேம் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஆப்ஸையும் நம்ம டிசேபிள் பண்ணும். சில சாஃப்ட்வேர், சில ஆப்ஸ் எல்லாமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட்டில் வந்து சில ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். கால்குலேட்டர், அலாரம், கிளாக்ஸு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஸுமே இருக்கும். அதோட வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும், பேக்ரவுண்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். கால்குலேட்டர் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுறோம், அலாரம் கிளாக் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி சில ஃபைல்ஸ் எக்ஸாம்பிள் நான் வந்து சொன்னேன். இதோட பேக்ரவுண்ட்ல ஆப்ஸ் வந்து அப்படி ரன்னிங் ஆகிட்டே இருக்கும், அதோட வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதனாலேயே வந்து பாதி பர்ஃபார்மன்ஸ் எடுத்து வச்சுக்கும். நம்ம சில ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லேகாக இருக்கும், சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் 11 வந்து ஷோ பண்ணுறேன். செட்டிங்ஸ் போங்க, அதில் ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆப்ஸில் சில ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அதில் ஒரு 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணால் அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அந்த பர்மிஷன் கிளிக் பண்ணி நெவர் வந்து கொடுத்துருங்க. சம்டைம்ஸ் பவர் ஆப்டிமைசேஷன் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அண்ட் எனேபிள் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நெவர் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோம்னா அந்த ஆப்ஸுக்கான பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அது பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை மூலம் நெவர் கொடுத்துட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஆப்ஸ் வந்து ரன் ஆகாது. உங்களோட பர்ஃபார்மன்ஸ்
ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீட் ஆகும். இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி அண்ட் அடுத்த டிப்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிசி ஆர் லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா ஆன்டிவைரஸ் வந்து மஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கும். அண்ட் இப்போ விண்டோஸ் லெவலில் இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் வேலை செய்யுன்னு சொல்கிறாங்க, பட் அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யாது. எக்ஸாம்பிளுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அதில் சின்ன சின்ன வைரஸ், குட்டி குட்டி வைரஸ்லாம் இருந்துச்சுன்னா அதோட வேலை எதுவும் பாதிக்காது, பட் அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது, ஏதாவது ஓப்பன் பண்ணும்போது அதோட வேலையை வந்து இழுத்து வச்சுக்கும், பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து கம்மி பண்ணும். அதனால் வைரஸ் இருக்கிறதும் நமக்கு வந்து தெரியாது, ஆனால் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி அழிக்கிறதுனா ஒரு நல்ல பெஸ்ட் ஆன்டிவைரஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீ ஆன்டிவைரஸ் நிறைய இருக்கு, பட் அது அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யாது. என்னோட ஒப்பீனியன்ல நான் பர்சனலாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து யூஸ் பண்ணல. பர்சனலாக யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து கேஸ்பஸ்கி. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் மார்க்கெட்டில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல சாஃப்ட்வேர் விலை கம்மியாக இருந்துச்சுன்னா பை பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம நம்ப வேண்டாம். ஃப்ரீ இருக்கு, பட் அதுக்காக அது குறை சொல்ல கிடையாது. ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் சர்ச் பண்ணும்போதே சில ஃபைல்ஸ் எல்லாமே அதுலேருந்து வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிடும். அது மூலமாகவே என்னோட லேப்டாப் வந்து ஒரு டைம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஆன்டிவைரஸ் ரொம்பவே இருக்கிறது முக்கியம். விண்டோஸ் டிஃபெண்டரும் வேலை செய்யும், அது எல்லா இடத்துக்குமே வேலை செய்யாது. அண்ட் மெலிசியஸ் டூல் ஒன்று இருக்குது, எம்ஆர்டின்னு ஒன்று இருக்குது, அதுவும் போய் நம்ம சர்ச் பண்ணலாம், பட் அது அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் ஒரு பெஸ்ட் ஆன்டிவைரஸை இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது. அடுத்த டிப், உங்களோட லேப்டாப் வந்து லோ ரேம் இருந்துச்சுன்னா, ஒரு 4GB ரேம் இருக்குது, ஒரு 8GB ரேம் இருக்குது பட்சத்தில் நீங்கள் அந்த ரேம்க்கான ஆப்ஸை யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ 4GB ரேம் வச்சுட்டு ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணி ஹெவியாக வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரே ஒரு ஃபோட்டோஷாப் மட்டும் யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. எக்கச்சக்கமான சைட் பை சைட் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட பர்ஃபார்மன்ஸு அது கொடுக்க முடியாது, சக்தி வந்து இழந்துடும், ரொம்ப லேக் ஆகும், அப்புறம் கிராஷ் ஆகும், ஓப்பன் ஆகும், க்ளோஸ் பண்ணும், ரொம்ப ரிஸ்க் இருக்கும். அதனால் வந்து எந்தெந்த ஆப்புக்கு சில ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். லைட் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். 4GB ரேம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹெவி ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படி ஹெவி ஆப்ஸ் யூஸ் பண்ணுற தேவை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரேமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பழைய லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 2GB ரேம் இருந்துச்சுன்னா 4GB ரேம் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணோம். நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப்பில் நான் வந்து 2GBலேருந்து 4GB இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களோட ஓல்டு லேப்டாப்புக்கு 4GB இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 8GB ரேம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆப்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலையை வந்து சீக்கிரமாக கொடுக்குறது தான் ரேமோட வேலையை. ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறோம்னா அதை சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி அந்த வேலையை நமக்கு செஞ்சு கொடுக்குறது தான் ரேம் வேலை செய்யுது. அண்ட் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓல்டு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். கடையில் கொடுத்தீங்கன்னா சில கம்மியான ப்ரைஸ் தான் வந்து ஒரு 1500-2000 வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களால் முடிஞ்சுன்னா ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த டிப் சேம் அதே கேட்டகரிஸ் தான் வருது. ஹார்ட் டிஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அண்ட் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுங்கள். எஸ்எஸ்டி வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். பழைய லேப்டாப் வந்து எஸ்எஸ்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்டி வந்து ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். பூட்டப் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். சிஸ்டமோட ஆன் பண்ணுறதுக்கு அந்த க்ளோசிங் டைம், ஆன் பண்ணுற டைம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ பூட்டப் ஸ்பீடு அண்ட் மற்ற எல்லா ஸ்பீடும் வந்து எஸ்எஸ்டி வந்து ரொம்பவே வந்து கொடுக்கும். ஸோ எஸ்எஸ்டியும் உங்கள் லேப்டாப்புக்கு இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சால் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அமௌண்ட் இருக்க பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அதையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஒரு ரேம், ஒரு எஸ்எஸ்டி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே ஒரு 50 to 70% சிஸ்டத்தோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது மூலமாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. மற்ற டிப்ஸ் எல்லாமே வந்து டம்மி தான். இதுக்கு கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு ஒரு 8GB ரேம், ஒரு நல்ல ப்ராசஸர் அண்ட் ஒரு நல்ல எஸ்எஸ்டி இருக்கும் பட்சத்தில் அந்த லேப்டாப் வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அண்ட் ப்ராசஸர் மாற்றணும்னா வந்து அது ரொம்ப காசாகும், நம்ம அதை வந்து சொல்ல முடியாது. பட் பட்ஜெட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு பார்க்கும்போது ரேம் அண்ட் எஸ்எஸ்டி வந்து நம்ம தாராளமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரேம் அண்ட் எஸ்எஸ்டி சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களோட சிஸ்டம், பழைய சிஸ்டம் லேப்டாப்பை ரொம்பவே ஸ்பீடாக பண்ணி கொடுக்கும். லாஸ்ட் டிப்னு சொல்லலாம். இப்போ 4GB ரேம் யூஸ் பண்ணுறோம்னா விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுவீங்க. அது ஹெவியான வேலை செய்யும், அது ஒர்க் ஆகும், பட் அதற்கான வேலை வந்து ஃபுல் பொட்டன்ஷியலாக வந்து விண்டோஸ் 10 வந்து 4GB ரேம் வந்து யூஸ் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் விண்டோஸ் 8 யூஸ் பண்ணலாம், விண்டோஸ் 7 யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்கள் வேறு பக்கம் போகலாம், லினக்ஸ், பாஸ் ஓஎஸ் அந்த மாதிரி வந்து போகலாம். லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், அதில் வந்து ஹெவி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் நீங்கள் ஒரு லைட் ஆப்ஸ் தான், அப்பப்போ வந்து மூவிஸ் பார்ப்பேன், சாங்ஸ் கேட்பேன், எப்போயாச்சும் ஆஃபீஸ் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து போய்க்கலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட கம்ப்யூட்டர் லேப்டாப் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸில் உங்களோட பிசிஓ லேப்டாப்போட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சில பர்ஃபார்மன்ஸாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் மீண்டும் நான் சந்திக்கிறேன்.